பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு சென்னையில் வீடு உள்ளது. இவர் தனது யூடியூப் பக்கத்தில் அரசியல் விமர்சன வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். முன்னதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக சவுக்கு சங்கர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் இவருக்கு எதிராக சில வழக்குகள் பதியப்பட்டன. இதனால் சவுக்கு சங்கரை போலீசார் சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜாமீன் பெற்று சவுக்கு சங்கர் வெளியே வந்திருந்தார். எனினும் தொடர்ச்சியாக யூடியூபில் சவுக்கு சங்கர் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நேற்று காலையில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் சிலர் தூய்மை பணியாளரை அவதூறாக பேசியதாக கண்டனம் தெரிவித்து கழிவுநீர் போன்றவற்றை வீடு முழுவதும் ஊற்றியதாக சொல்லப்படுகிறது. அவரது வீட்டையும் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்டதற்கு பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் ஊற்றிய விவகாரத்தில் பதிவான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை தலைமை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக சவுக்கு சங்கரின் தாயார் கமலா கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனிடையே சவுக்கு சங்கர் காவல் ஆணையரகத்தை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சவுக்கு சங்கர் இந்த நிகழ்வு திமுக அரசின் அராஜகமான செயல் என்று கடுமையான விமர்சனம் செய்தார். மேலும் அவர் கூறிய தகவல் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த வருடம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து பேசிய சவுக்கு சங்கர் தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் சம்பந்தம் உள்ளது என பரபரப்பை ஏற்படுத்தினார். இது இப்போது அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சவுக்கு சங்கர் பேசியதால் தான் இச்சம்பவம் நடைபெற்றதாக சவுக்கு சங்கர் செல்வ பெருந்தகை மீது குற்றம் சாட்டுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வாணிஸ்ரீ என்ற பெண்ணையும் குற்றம் சாட்டினார். அதேபோல சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தான் தன் வீட்டில் நடந்த இந்த செயலுக்கு காரணம் எனவும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார்.